அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பைந்தமிழ்ச்சோலை சேனல்ல இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் நினைவு நாள். அவரை பற்றிய நினைவுகள நாம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நெனச்ச உடனே, என் மனசுல வந்தது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான். இவர்கள் இருவருக்கும் உள்ள இடையே இருந்த நட்பு தான் ஏராளமான பாடல்களை நமக்கு காலத்தால் அழியாத பாடல்களை நமக்கு வழங்கியுள்ளது. கவியரசர் எழுதிய எத்தனையோ பாடல்களை புது குரல்களை வைத்து மெல்லிசை மன்னர் பாட வைத்துள்ளார். ஆனால் சில பாடல்களை அவரே பாடியுள்ளார். அவர் பாடிய பாடல்களை பட்டியலிட்டால் ஆச்சரியப்பட வைக்கிறது. அடடா! இவையெல்லாம் மெல்லிசை மன்னரா பாடியது என்று. கண்ணதாசனிடம் இருந்த கதை சொல்லும் குணம் அவருக்கு பாடல்களாக பிறந்தன. அவற்றை எம்.எஸ். விஸ்வநாதன் குரலில் கேட்கும்போது இருவரும் சேர்ந்து இந்த சமூகத்திற்கு திரைப்படத்தையும் தாண்டி எதையோ சொல்லி உள்ளனர் என்பது மட்டும் உண்மை. தமிழ் சினிமாவில் உச்சஸ்தாயியில் அனாயாசமாக பாடக்கூடிய பாடகர் எம்.எஸ்.வி. அவர் பாடிய அத்தனை பாடல்களையும் தொகுக்கலாம். ஆனால் கவியரசர் கண்ணதாசன் நினைவு நாள் என்பதால் அவரை இயற்றி எம்.எஸ். விஸ்வநாதன் பாடிய பாடல்களை இன்றைக்கு சிறப்பு தொகுப்பாக வழங்கலாம். எம்.எஸ்.வி. குரல் என்றவுடன் ராரி ராரி என்று ஒலிக்கும் அவருடைய ஹம்மிங் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அவர் அற்புதமாக பாடல் பாடக்கூடியவர். அதுவும் டூயட் பாடல்கள் எத்தனை பாடியிருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். அதற்கு கவியரசர் எழுதிய சில பாடல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். 1979ஆம் ஆண்டு பி. மாதவன் இயக்கத்தில் ஜெய்சங்கர், கே.ஆர். விஜயா, முத்துராமன் நடிப்பில் வெளியான படம் நிலவே நீ சாட்சி. இந்த படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் எல்.ஆர். ஈஸ்வரியுடன் பாடிய அற்புதமான காதல் பாடல். கவியரசரின் வரிகள் நம்மை மெய்மறக்க வைக்கும். நீ நினைத்தால் இந்நேரத்தில் ஏதேதோ நடக்கும், நான் அறிவேன் உன் ஆசையெல்லாம் நீ கேட்டால் தான் கிடைக்கும், ஓஹோஹோ. இலங்கை வானொலியில் நேயர் விருப்பத்தில் இடைவிடாமல் ஒலித்த இந்த பாடலை எம்.எஸ். விஸ்வநாதன் தான் பாடினார் என்பது பலருக்கும் தெரியாது. 1976இல் மதுரை திருமாறன் இயக்கத்தில் ஜெய்சங்கர், கே.ஆர். விஜயா நடிப்பில் வெளியான படம் மேயர் மீனாட்சி. மதுரை திருமாறன் கே.ஆர். விஜயாவிற்காக பல படங்களுக்கு கதை எழுதியுள்ளார். இந்த படம் பாடல்களுக்காகவே புகழ் பெற்றது என்றே சொல்லலாம். கவியரசர் வரிகளில் வாணி ஜெயராமுடன் எம்.எஸ்.வி. பாடும் டுயட் இது. இருந்தார் நல்லாயிரு, நீ எப்போதும் ஒன்னாயிரு, எனக்கும் கண்ணாயிரு, புத்தி இல்லேனா ரெண்டாயிரு. கருப்பு வெள்ளை கால திரைப்படங்கள் பலவற்றில் கேரக்டர்கள் பாடுவதை விட பின்னணியில் பாடல்கள் ஒலிப்பது வழக்கமாக இருந்தது. அப்படியான பல பாடல்கள் கவியரசரின் வரிகளில் அப்படங்களின் கதையை சொன்னது. அப்படி ஒரு படம் 1974ஆம் ஆண்டு வெளியான அக்கரை பச்சை. என். வெங்கடேஷ் இயக்கத்தில் ஜெய்சங்கர், லட்சுமி உள்பட பலர் நடித்த படம் அது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை, இல்லாத பொருள் மீது எல்லோர்க்கும் ஆசை வரும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை, என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை. கவியரசரின் தத்துவங்கள் தோய்ந்த வரிகளை எம்.எஸ்.வி. குரலில் கேட்டு பாருங்கள், அப்படியே மெய்யுருகி போய் விடுவீர்கள். இதே போன்ற இன்னொரு டைட்டில் பாடல் 1977ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன், மஞ்சுளா நடிப்பில் வெளிவந்த அவன் ஒரு சரித்திரம் படத்தில் இடம்பெற்றது. இந்த படத்தை இயக்கியவர் காலத்தால் அழியாத காதல் காவியமான வசந்த மாளிகையை இயக்கிய கே.எஸ். பிரகாஷ் ராவ். கவியரசரின் வரிகளில் எம்.எஸ்.வி. பாடும் இந்த பாடலில் சரித்திரம் என்ற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் சிவாஜி தான் ஞாபகத்துக்கு வருவார். அந்த பாடல் இதுதான். ஆயிரம் பொன்னை பூமியில் கண்டான், அன்பை இந்த பூமியில் வைத்தான், அவன் ஒரு சரித்திரம். தாயினும் பெரிது தாயகம் என்றான், தன்னையே இந்த மண்ணுக்கு தந்தான், அவன் ஒரு சரித்திரம். இலங்கை வானொலியில் அதிக நாள் முதலிடத்த பிடித்த பாடல் என்ற பெருமை நடிகர் ஜெய்சங்கர் நடித்த டாக்ஸி டிரைவர் படத்திற்கு உண்டு. 1978ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் ஸ்ரீதேவி கதாநாயகியாக நடித்துள்ளார். ஜெய்சங்கரை வைத்து பல படங்களை இயக்கிய என்.எஸ். மணியம் தான் இந்த படத்தையும் இயக்கினார். எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய அந்த பாடல் இது. ராஜகோபுர தீபம் அகல் விளக்கல்ல, மழை மூடும் ஐப்பசி மேகம் பனித்துளி அல்ல, தூங்கும் நிலவு பொதிகை தென்றல் மங்கை பல்லாண்டு வாழ்க வாழ்க. இலங்கை வானொலியில் நேயர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி அடிக்கடி இந்த பாடலை ஒளிபரப்பு செய்வார்கள். இந்த பாடலில் ஜெய்சங்கருக்கு எஸ்.பி.பி. குரல் கொடுத்திருப்பார். திடீரென ஸ்ரீகாந்த் உள்ளே புகுந்து இந்த பாடலில் பாடுவது போல அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். ஸ்ரீகாந்துக்கு குரல் கொடுத்தவர் நமது மெல்லிசை மன்னர் தான். வைரம் அவனது தங்கத்தின் மீது, மாணவன் உன்னை நான் திருமகள் மாது,
மங்கையின் அழகுக்கு இறை ஒன்று ஏது, மன்மதனே கண்டு மயங்கிடும் போது. கவியரசரின் தமிழில் சந்தம் பொங்கி வழிகிறது. அதே போல எம்எஸ்வியின் குரலில் இனிமையும் பொங்கி வழிகிறது. இசைஞானியின் புகழ் பிரியா திரைப்படத்தின் மூலம் பேசப்பட்டிருந்த காலம் அது. முதல் ஸ்டீரியோபோனிக் ஒளிப்பதிவில் இளையராஜாவின் பாடல்களை மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது, இசை பொங்கி வழியும் கதையோடு படத்தை 1979ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கினார். 14 இனிய பாடல்களை கொண்ட அந்த படம்தான் நினைத்தாலே இனிக்கும். கமலஹாசன், ஜெயபிரதா, ரஜினிகாந்த் மற்றும் பலரும் நடித்த இந்த படம் தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்டது. தெலுங்கில் அந்தமானிய அனுபவம் என்று படமாக்கப்பட்டது. படத்தின் பெரும்பகுதி சிங்கப்பூரில் படமாக்கப்பட்டிருந்தது. தன்னாலும் இளமை கொண்டாடும் பாடல்களை தர முடியும் என மெல்லிசை மன்னர் நிரூபித்த படம் இது. இந்த படத்தில் ரஜினிகாந்திற்காக மெல்லிசை மன்னர் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவியரசர். சம்போ சிவ சம்போ பாடலில் என கஷ்டமான ஜதியை மிக அனாயாசமாக மெல்லிசை மன்னர் பாடியிருப்பார். கவியரசர் இப்பாடலில் இப்படி எழுதியிருப்பார். கல்லை நீ தின்றாலோ செரிக்கின்ற நாள் இன்று, காலங்கள் போனாலோ தின்னாதே என்பார்கள். மது உண்டு, பெண் உண்டு, சோறுண்டு, சுகம் உண்டு, மனமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. ரம்டம் தரி 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 என்ற வரிகளை கேட்கும்போது கவியரசர் கண்முன்னே தெரிகிறார். பெண்ணின் பெருமையை போற்றி கவியரசர் எத்தனையோ பாடல்களை இயற்றியுள்ளார். 1967ஆம் ஆண்டு ஜெமினி கணேசன், விஜயகுமாரின் நடிப்பில் வெளியான பெண் என்றால் பெண் படத்திற்கு இப்படி எழுதினார் கவியரசர். பெண்ணென்றால் பெண், தெய்வமும் கோவிலும் பெண்மையின் உள்ளமே, பகலிலே கதிரவன் இரவிலே வெண்ணிலா, இரண்டும் சேர்ந்து பெண்மையாய் வந்தது. இந்த வரிகளை பாடியவர் மெல்லிசை மன்னர்.